அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 6000 உக்ரைன் படையினரின் உடல்களை ஒப்படைக்க தயாராகும் ரஷ்யா, ஜெலன்ஸ்கி விடுத்த அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட குழப்பம், சிறையிலிருந்து தப்பிய 216 கைதிகள். இத்தாலியில் எட்னா எரிமலை திடீரென வெடித்ததால் பீதி, உயிரை கையில் பிடித்து ஓடிய மக்கள். ஜெர்மனி மருத்துவமனையில் தீ விபத்தில் 3 நோயாளிகள் உயிரிழப்பு, ஒருவர் கைது. அமெரிக்காவின் காப்பகத்தில் கத்திக்குத்து தாக்குதல், 12 பேர் படுகாயம். மைக்ரோசாப்டில் தொடரும் ஊழியர்கள் பணி நீக்கம். பென்குரியன் விமான நிலையத்தை ஏவுகணை மூலம் தாக்கிய ஏமன் கவுதிகள். அமெரிக்காவின் அணுசக்தி திட்டத்தை நிராகரிக்க ஈரான் தயார், வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ரஷ்யா உக்ரைனுக்கு திருப்பி அனுப்ப விரும்பும் 6000 வீரர்களின் உடல்களில் 15% மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். எங்கள் வீழ்ந்த வீரர்களின் உடல்களை ஒப்படைக்க ரஷ்யர்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இந்த பிரச்சினையை மிகவும் கவனமாக ஆராய வேண்டும். மேலும் நான் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமரோவிடம் இது தொடர்பாக தெரிவித்துள்ளேன் என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நான் அறிந்தபடி இந்த 6000 பேரில் 15% மட்டுமே அடையாளம் காணப்படுவதால் எல்லாவற்றையும் சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். எங்கள் வீரர்கள் அனைவரும் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும். இருப்பினும் அவர்கள் உடல்களை ஒப்படைத்த போது எங்களுக்கு அவற்றை அடையாளம் காண்பதற்கான கடப்பாடு உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனும் ரஷ்யாவும் உயிரிழந்த வீரர்களின் உடல்களை 6000க்கு 6000 என பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கராச்சி பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கராச்சியில் உள்ள மாலிர் சிறையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த 1000க்கு மேற்பட்ட கைதிகள் பிரதான வாயிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது கைதிகளில் ஒரு குழுவினர் திடீரென கதவை திறந்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் கைதியொருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 3 சிறைத்துறை அதிகாரிகள், ஒரு காவலர் படுகாயமடைந்தனர். விசாரணையில் 216 கைதிகள் தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் சுமார் 80 கைதிகளை சிறைப்பிடித்தனர். தப்பியோடிய கைதிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிந்து மாகாண அதிகாரிகள் கூறுகையில், நிலநடுக்கத்தால் சிறையின் சுவரில் விரிசல் ஏற்பட்டது. சிறையின் பிரதான வாயிலை உடைத்து கொண்டு தப்பினர். அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளனர். இத்தாலியின் சிசிலி தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற மவுண்ட் எட்னா எரிமலை திடீரென வெடித்து சிதறியுள்ளது. எரிமலை வெடித்ததால் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் பீதியில் ஓடினர். தகவல் அறிந்து மீட்புப்படையினர் அப்பகுதிக்கு விரைந்தனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் அருகிலுள்ள கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். எரிமலையிலிருந்து ஆபத்தான வாயுக்கள் வெளியேறி வருகிறது. சில மணி நேரங்களாக எரிமலையிலிருந்து சாம்பல் வெளியேறி வருவதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் மேலும் வெடிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மவுண்ட் எட்னா கடந்த 5 ஆண்டுகளாக எரிமலை தொடர்ந்து பலமுறை வெடித்து வருவதாக இத்தாலியின் புவி இயற்பியல் மற்றும் எரிமலையியல் தேசிய நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் காம்பர்க் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் நோயாளிகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த முதியோர் வார்டில் நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்தது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட இந்த தீயால் 4வது தளம் வரை கரும்புகை பரவியது. இதில் சிக்கி 3 நோயாளிகள் பலியானார்கள். 34 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அவர்களில் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்தில் 84, 85 மற்றும் 87 வயதுடைய முதியவர்கள் உயிரிழந்துள்ளனர். 20 நிமிட போராட்டத்துக்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உதவி கேட்டு அலறிய நோயாளிகள் பலரை அவர்கள் மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் 72 வயது நோயாளி ஒருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்தனர். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறது என போலீசார் தெரிவித்தனர்.
அமெரிக்காவின் சேலம் நகரில் உள்ள காப்பகம் ஒன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் சேலம் நகரில் காப்பகம் ஒன்று உள்ளது. சொந்த பந்தங்கள் இல்லாதவர்களுக்கு புகலிடம் அளிக்கும் வகையில் இந்த காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் போர்லேண்ட் நகரில் இருந்து டெசூட்ஸ் கவுண்டி பகுதிக்கு டோனி லாரன்ஸ் வில்லியம்ஸ் என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது இந்த காப்பகத்துக்கு சென்றுள்ளார். முதல் நாள் இரவில் அமைதியாக இருந்தவர் அடுத்த நாள் வன்முறையில் இறங்கியுள்ளார். காப்பக ஊழியர்களுடன் தங்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் உடன் வைத்திருந்த கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் காப்பகத்தில் தங்கியிருந்தவர்களில் 12 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 11 பேர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் உடனடியாக சம்பவ பகுதிக்கு சென்று டோனியை கைது செய்தனர். ஐடி நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் ஊழியர்களை குறைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி ஏஐயை பயன்படுத்தும் தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் தேவையற்ற நிர்வாக ஊழியர்களை குறைத்து புதிய தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்வதாக கூறி கடந்த மாதம் சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் 1985 பேர் வாஷிங்டனை சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் நேற்று 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. மாற்றமடைந்து வரும் சந்தையில் வெற்றி பெற நிறுவனத்தை சிறப்பாக நிலைநிறுத்த தேவையான மாற்றங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கடந்த மாதம் மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இம்மாதமும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது சாப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் சுமார் 2,28,000 முழுநேர ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 55% பேர் அமெரிக்காவில் பணிபுரிந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. இந்த தாக்குதலால் விமான நிலைய நடவடிக்கைகள் ஸ்தம்பித்து 4 மில்லியன் இஸ்ரேலிய குடியேறிகள் தங்குமிடங்களுக்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஏமன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இனப்படுகொலை குற்றங்கள், காசா மீதான பட்டினி முற்றுகை மற்றும் சியோனிச குற்றவாளிகளால் அலெக்சா மசூதி தொடர்ந்து அவமதிக்கப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு நின்று முற்றுகை நீக்கப்படும் வரை அரபு நாடு பாலஸ்தீனியர்களுடன் இருக்கும் என்று ஏமன் ராணுவம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலிய இனப்படுகொலை போர் மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமன் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை நோக்கி 44 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் 10 ட்ரோன்களை ஏவியுள்ளது என்று திங்களன்று செய்தி வெளியானது. ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு மேல் பறந்ததை அடுத்து மில்லியன் கணக்கான சியோனிச குடியேறிகள் பீதியடைந்து தஞ்சம் புகுந்ததாகவும் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதால் இஸ்ரேல் முழுவதும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. பல தசாப்தங்களாக நீடிக்கும் அணுசக்தி தகராற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரிக்க தயாராக உள்ளது என்று ஈரானிய தூதர் ஒருவர் திங்களன்று குறிப்பிட்டுள்ளார். இது தெஹ்ரானின் நலன்களை நிவர்த்தி செய்ய தவறிய தொடக்கமற்றது என்றும் யுரேனியம் செறிவூட்டல் குறித்த வாஷிங்டனின் நிலைப்பாட்டை மாற்றாமல் விட்டுவிடுகிறது என்றும் சாடினார். அமெரிக்க முன்மொழிவுக்கு எதிர்மறையான பதிலை ஈரான் தயாரித்து வருகிறது. இது அமெரிக்க சலுகையை நிராகரிப்பதாக விளக்கப்படலாம் என்று ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவிற்கு நெருக்கமான மூத்த தூதர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.